சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாழ போகிறீங்க. எப்படின்னு சொன்னோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க மனசில் ஆணித்தரமாக பதிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வாக இருக்கணும். யார் மனசுலையும் நாம் தங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா எதையுமே நம்ம கொண்டு போக போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். அப்போ இந்த அழகான நினைவுகளையும் விட்டுட்டு போவோம். அழகான நினைவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்மளோட நடத்தைகள் மூலமாக தான் இருக்கும். அன்பான அழகான நடத்தையின் மூலமாக தான் நம்ம ஆழமான நினைவுகளை எல்லாத்துக்கும் பரிசளிச்சுட்டு போக முடியுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், ஒரு கதை தான். என்னென்னா, ஒரு குருஜி கடற்கரையில் உரையாற்றி கொண்டிருந்தார். அது ஃபுல்லாக பசங்க இருக்கிற அந்த ஒரு மீட்டிங் மாதிரி. அதில் ஒரு இளைஞனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இங்கே இப்போ நம்மளுக்கு ரோட்டில் போகிறவங்க பார்த்திங்கன்னா சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது. ஆனால் சில பேர்த்த பிடிக்கும்னாலும் அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு பிடிச்சிரும். ஆனால் அவங்க கூட நம்ம முன்ன பின்ன பேசியிருக்கவே மாட்டோம். ஆனால் சில பேர்த்த பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவங்க கூட நம்ம நிறைய அவங்க கூடயும் நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். அது என்னன்னே தெரியாது. அது இயற்கையில் உண்டானது. அது மாதிரி அந்த குருஜி சொல்கிறாரு, உங்களை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நானும் பார்ப்பேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு எதனால் பார்க்குறீங்கன்னா, அது அழகாக இருக்குது, அதனால் அது மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு சக்தினால நான் அதை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. சரி, எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொரு பொண்ணை சந்திக்கிற வரைக்கும் அப்படின்றார். அப்படியா, சரி, ஓகே, நான் நிறைய புக்ஸ் தரேன். நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி, அதாவது ஒரு 300-400 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒருத்தங்களை போய் சந்திக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் போகிறீங்க, அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, நான் கொடுத்ததா அந்த புக்ஸ் கொடுத்ததா சொல்கிறீங்க. அவங்க வாட்ச்மேன் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பெரிய ஐயா அவர் பணக்காரருக்கு, அவங்க கீழே பார்த்திங்கன்னா 10 வண்டி நிற்கிது, வாட்ச்மேன் இருக்காங்க, 5 வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னாலும் அவர் ஓடி உங்களை வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. உங்களுக்கு சூப்பரான டீயோட உணவு பரிமாறி கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட வச்சுட்டு அவங்க எதில் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ட்ரெயினில் வந்தேன்னு சொன்னாங்கட்டி உங்களை அழகாக ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் காரில் கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறாங்க. அப்போது நீங்கள் அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படிங்கும்போது, ஆமாம், கண்டிப்பாக பிடிக்கும், அவர் நம்மளை யாருன்னே தெரியாது, இந்த புக்ஸ் உங்கள்கிட்டருந்து கொண்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக என்னை உபசரித்து வழி அனுப்பிச்சி வச்சாருங்க, அவரை நம்ம எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளை அழகான நடத்தையின் மூலம்தான் நம்ம எல்லாத்தையும் நினைவு வச்சுக்க முடியும். நம்ம அவங்கள அவர் கேட்குறாரு, அவங்க ஒரு மட்டும் நீங்கள் எத்தனை நாளைக்கு நினைவு வச்சுக்குவீங்கன்னா, என் வாழ்நாள் முழுக்க நினைவு வச்சுக்கின்றாங்க. நிஜமாகவே தான். நான் போன வாரம் தான் ஒருத்தங்களை சந்தித்தேன். நான் ஒரு தம்பியை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட சித்தப்பா பசங்க வீட்டில் போய் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அவங்களுக்கு 2 பசங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட, அப்புறம் அவங்க அந்த பெரிய பையனோட ஒய்ஃபு, இவங்கெல்லாம் இருந்தாங்க. நாங்கள் போனோம், யாருன்னே தெரியாது. 2:30 மணி வரைக்கும் எல்லோரும் பேசி உக்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்தோன்னே அந்த நினைப்பு இருந்துச்சு. இந்த நினைப்பு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வரும். யாருன்னே முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னா, அது சாயப்பா கொடுத்த கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம மற்றவங்களுக்கு உத்வேகமாக இருக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய அன்பான அழகான நடத்தையின் மூலம் எல்லாத்து மேலேயும் அன்பாக இருக்கணும். நாம் எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகணும். யாரையும் நிராகரிக்கவே கூடாது. நிராகரிக்கக்கூடாதுன்னா அவங்ககிட்ட இருக்க காசை வச்சு, அழகை வச்சு, படிப்பை வச்சு, பதவியை வச்சு, அந்தஸ்தை வச்சு நம்ம யாரையும் நிராகரிக்க பழகிக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் அன்பாக அரவணைச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். அப்படி போகிறவங்கள தான் சாயப்பாக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அழகான நடத்தையின் மூலமாக அதிவேகமான ஆற்றலை பெற்று எல்லா நலமோடையும் வாழ்வோம் வளமுடன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் கவனம் செலுத்துங்கள்.
வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகாகவும் மற்றவர்களுக்கு உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். உண்மையான விஷயந்தான். நம்ம இந்த கதையின் மூலம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அழகுன்றதையே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அழகுன்றதே இருக்காது. அது நம்மளோட அழகான நடத்தை தான் கடைசி வரைக்கும் நினைவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு முகம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா பிடிச்சிக்குது. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சோன்னே அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஓவியர். ரொம்ப உழக்கலைஞ்சு வாடி வதங்கின ஒரு முகம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோன்னே அவர் பெயிண்டிங்குக்கு கரெக்டான முகம் இதுன்னு தெரிஞ்சிருது. அவர் பெயிண்ட் பண்ணி முடித்த கடைசியில் தான் தெரியுது, அவர் யாரை சின்ன வயசில் அழகான முகமாக தேர்ந்தெடுத்தாரோ அவரோட முகம்தான் இப்போ அழகு குறைஞ்சி போய் சோர்ந்து போன முகமாக மாறுது. எவ்வளோ பெரிய லாடில் பக்கத்தாஸ் அழகாக இருந்தவங்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அழகு 0 தான் ஆகும். அதனால் அழகை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. அழகை வச்சு யார்கிட்டையும் பழகாதீங்க. அழகு என்றைக்கும் நிரந்தரமே கிடையாது. சரியா? மன அழகாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.